வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து சுக்கு வெல்லம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து தீபாவளி மருந்து பார்த்தோம் இல்லையா? நீங்கள் தீபாவளி மருந்து லேகியம் இதெல்லாம் பண்ணுறதுக்கே டைம் இல்லை அப்படின்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது வந்து அடுப்பே பற்ற விடாமல் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு மருந்து ரெடி பண்ணிடலாம். இதான் சுக்கு வெல்லம். அதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்சணங்கள்லாம் சாப்பிட்றோம்ல, எப்பவுமே இப்போ தீபாவளி பட்சணம் நிறைய சாப்பிடுவோம். அது மாதிரி கோகுலாஷ்டமிக்கெலாம் நம்ம பட்சணம் நிறைய சாப்பிடுவோம். அப்போ வந்து அந்த எண்ணெய் பலகாரம் நிறைய சாப்பிடும்போது உப்புசமாகும். அந்த சமயத்தில் இதை வந்து வீட்டிலே இருக்கும். இந்த மருந்தை வந்து டக்குன்னு எடுத்து நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் மாமியார் வந்து எப்பயுமே வந்து என்ன பட்சணம் பண்ணாங்கன்னாலும், அதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணது எந்த ஐட்டம் பண்ணாலுமே எங்களுக்கு வந்து கலந்து ஒரு சின்ன உருண்டை ஒன்று கொடுத்துருவாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். அது எப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுக்கு பவுடர், இதை பாருங்கள், இதுதான் இஞ்சியை காய வச்சு ட்ரை பண்ணது, ட்ரை ஜிஞ்சர். இதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கப்பு. அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு கப்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 10 மிளகு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. கண்டிப்பாக வந்து சுக்கு பவுட்ரு வந்து கடைகளில் கிடைக்கிறது பவுடராகவே, ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு பண்ணிடலாம் உடனே. அப்படி இல்லைனாலும் இந்த சுக்கு வந்து கடைகளில் விற்கிறது, நீங்கள் வாங்கி அரைச்சுட்டும் பண்ணலாம். ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எப்படி பண்ணணுன்னு. நம்ம மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு பவுடர், ஜிஞ்சர் பவுடர் போட்டு தான், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போடுவோம், சுக்கு பவுடர். அப்புறம் வந்து வெல்லம், ஏலக்காய், மிளகு, கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து பவுடர், அதாவது சுக்கு பவுடரை எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் வந்து வெல்லம், அவ்வளோதான். நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன்னா ஒரு கப்பு சுக்கு பவுடர் எடுத்துட்டேன், ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்துட்டேன். அதே தான். இந்த கப்பை போட்டு யாரும் தயவு செய்து டம்ளர் கப்பை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ 1:1 ஒரு கப்பு பவுடர்னா ஒரு கப்பு வந்து வெல்லம், அவ்வளோதான். உங்களுடைய டம்ளர் மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சுட்டோம். இந்த மாதிரி வரும். எனக்கு ஒரு நிமிஷம் நான் கப்பில் வந்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதா? மாதிரி கோர்ஸாக இருக்கும் எல்லாமே. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நெய்க்குன்னு இல்லை, பொதுவாகவே இதுக்கு எந்த அளவும் கிடையாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் சேர்த்து உருண்டையாக பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து நெய் விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப சும்மா கொஞ்சமாக கிள்ளி இதை வந்து எடுத்து சாப்பிட்லாம். நாம இந்த மாதிரி உருட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கூட நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் பலகாரம் சாப்பிடும் போதெல்லாம் இதே மாதிரி, அதாவது ஃப்ரை பண்ண ஐட்டம் எது சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். இதுதான் நம்மளோட சுக்கு வெல்லம், அதாவது தீபாவளி மருந்து, அதுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.